வணக்கம் மக்களே, நான் உங்கள் மணிராஜ். இது நம்ம சேனல் 1-to-1 ஸ்போர்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்னென்னா, இன்றைக்கி சாயந்தரம் ஃபஸ்ட் மேட்சாக முடிஞ்ச தமிழ் தலைவாஸ் vs யூபி யோதாஸ். நான் என்ன சொன்னேன்னா, இந்த வீடியோவில் நம்ம கேர்ஃபுல்லாக விளையாண்டால் மட்டும்தான் இந்த மேட்சை ஜெயிக்க முடியும். எந்த நிமிஷம் வேணாலும் ஆப்பனண்ட்டுக்கு நம்ம பாயிண்ட்ஸை வாரி வழங்கக்கூடிய சுச்சுவேஷன் இந்த மேட்சில் இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் பார்த்திங்கன்னா, பவானி ராஜ்புத்தும் சரி, பரத்தும் சரி, அந்த மாதிரி பிளேயர்ஸ். குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு சில டைம் நம்ம ஈஸியாக டேக்கிள் பண்ணிடுவோம், ஆனால் கரெக்டான டைமில் அவங்க பாயிண்ட்டை தட்டிக்கிட்டு போயிடுவாங்க. அது மாதிரி தான் இன்றைக்கி நடந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பார்த்திங்கன்னா, தமிழ் தலைவாஸ் யூபி யோதாஸ் நெக் டு நெக்காக இருந்தாங்க 13 பாயிண்ட்ஸில். ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸில் கொத்த ஆல் அவுட் கொடுத்ததுனால கம்ப்ளீட்டாக மேட்ச்சு அவங்க சைடு டேர்ன் அரவுண்ட் ஆயிடுச்சு. இதில் என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறதுனா, நம்ம ஸ்டார் பிளேயர்னு சொல்லிக்கிட்டு இருந்த நரேந்தர் சரி, சச்சினும் சரி, மேட்ச் அண்ட் மேட்ச்சு அவங்க சைடில் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. போனஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க, டச் பாயிண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. க்ரூஷியல் டைமில் ஒரு டீமுக்கு ரைடில் எந்த வித கான்ட்ரிபியூஷனும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு டீமை ஒரு சிங்கிள் பிளேயரை வச்சு பில்ட் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, இந்த சீசனோட நிறுத்திக்குவோங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஒரு 2 கோடியே 5 லட்சம்னு நினைக்கிறேன், 10 லட்சமோ கொடுத்து 2 கோடியை கொடுத்து ஒரே பிளேயருக்கு நாம் போகிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வைஸ் டெசிஷன் கிடையாது. காரணம் என்னென்னா, நிறையா டீம்ஸு அப்படி பண்ணி தான் தோத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சீசன். இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நம்மள மாதிரி தான் நிறைய டீம்ஸ் எக்ஸலண்ட் விளையாட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, அந்த மெயின் பிளேயர் இல்லாதனால நிறைய டீம்ஸ் தோற்றுருக்குது, கண்டினியூஸாக தோற்றுருக்கு. நிறையா டீம்ஸ் மெயின் பிளேயர் இல்லாமல் ஜெயிச்சிருக்குது. அதுக்கு மெயின் உதாரணம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்திங்கன்னா, பவன் சராவத் இன்ஜுரி ஆனதுக்கப்புறம் இருந்தபோதும் ஓரளவுக்கு விளையாண்டாங்க. இல்லாத போது டீம்கிட்ட ஒரு ஃபயர் இருக்குது, எக்ஸலண்ட்டாக விளையாடுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம சேரான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் கோச் மேட்டில் ஒரு கேம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவரோட பாயிண்ட்ஸ் கொடுக்கணும், அந்த பாயிண்ட்ஸை கேட்டு பிளேயர்ஸ் விளையாடணும். ஆனால் மற்ற கோச் பார்த்திங்கன்னா, மன்பிரீத்தாக இருந்தாலும் சரி, டெல்லி கோச்சாக இருந்தாலும் சரி, அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு ஃபயர் ஜெயிக்க போகிறதே இருந்தாலும் ஒரு ஃபயர் என்னன்னா, இப்படி ஆடு அப்படி ஆடுன்னு எந்திரிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா, ஒரு கட்டத்தில் பாயிண்ட்ஸ் நம்ம அதிகமாக கொடுத்ததுக்கப்புறம் அந்த சைடில் சேரானை அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுறாரு. ஏதோ டைம் அவுட் எடுத்தால் மட்டும் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். மேபி அவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். மேட்டில் லைவில் பார்க்குறவங்களுக்கு ஸ்டேடியத்தில் பார்க்குறவங்களுக்கு அது என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக கூட இருக்கலாம். பட் பேசணும், கொஞ்சம் கிடைக்கிற நேரத்தில் சொல்லணும், இப்படி விளையாடு அப்படி நீ ரைடு போன்னு சொல்லணும். பட் அது பண்ணுறாரா இல்லையான்னு எனக்கு தெரில. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸை வச்சு நாம் எல்லா மேட்சும் ஜெயிக்க முடியாது. நம்ம இப்படி சொல்லுவாங்க, ஹரியானா ஸ்டீலர்ஸும் டிஃபென்ஸை வச்சு தான் ஜெயிக்கிறாங்க, புனேரி பல்டன்ஸ் டிஃபெண்டர் வச்சு ஜெயிக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு ரைடர்ஸ் ஒரு கிரிட்டிக்கலான டைமில் ஹெல்ப் பண்ணுறாங்க. டிஃபென்ஸ் சைடில் மட்டும் பாயிண்ட்ஸ் வராது, அவங்களுக்கு ரைடர்ஸும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹரியானா ஸ்டீலர்ஸ் பார்த்திங்கன்னா, டிஃபென்ஸில் அதிக பாயிண்ட் எடுக்கிறாங்கனாலும் அதை கேபிட்டலைஸ் பண்ணுறதுக்கு ரைடர்ஸும் பாயிண்ட் எடுக்கிறாங்க. நாம் அந்த மேட்ச் பார்த்திங்கன்னா, ஹரியானா ஸ்டீலர்ஸ் இப்படி தான் தோற்றோம். க்ளோஸராக போயிட்டு இருந்த மேட்ச்சை மல்டி பாயிண்ட் ரைடு கொடுத்து தோற்றோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம யூபி யோதாஸ் கூட க்ளோஸராக இருந்த இதை அப்படியே செகண்ட் ஹாஃப் ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்தில் 10 பாயிண்ட் லீடை கொடுத்துட்டோம் அவங்க கையில். இந்தாங்க நீங்கள் வச்சுக்கோங்கன்ட்டு. இன்னொன்று, தமிழ் தலைவாஸ் இருக்க இந்த சீசனில், இந்த சீசன் மட்டும் இல்லை, தமிழ் தலைவாஸ் ஆரம்பித்த காலத்திலிருந்து அஜய் தாக்கூர் சரி, ராகுல் சௌத்ரியும் சரி, அவங்களுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா போனஸ் எடுக்கிறதுக்கே திணறாங்க. நீங்கள் அதிக காசு கொடுத்து வாங்குகிற பிளேயர்ஸ் ஸ்கில்ஃபுல்லாக இருக்கணும், டோ டச் பண்ணணும்,
ரன்னிங் ஹேண்ட் டச் பண்ணணும், டைவ் அடிக்கணும். ஏன்னா நீ காம்படிஷன் ஹெவியாக இருக்குது. நீங்கள் நம்மளாம் பெருசாக சொல்லிட்டு இருந்தோம், அடா பாட்னா பைரேட்ஸ் சச்சின் எடுத்தால் போதும், இல்லை வேறு பிளேயர் எடுத்திருந்தா போதுன்ட்டு. நீங்கள் ஒரு பிளேயரோ இல்லை இன்னும் 10 பிளேயரோ ஸ்கில் இல்லாத பிளேயர் நீங்கள் எடுத்திங்கன்னா இதே மாதிரி தான் நம்ம டேக்கிள் ஆகிக்கிட்டே இருப்போம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதே தான் சொல்கிறேன், சச்சின்கிட்ட வந்து ஒரு ஸ்கில் கிடையாது. சச்சினாக தான் சரி, நரேந்திரா தான் சரி. சச்சின் இந்த லெஃப்ட் டு ரைட் போவார், ரைட் டு லெஃப்ட் வருவார், ஈஸியாக மாட்டிக்குவார், போனஸ் எடுக்க மாட்டேங்கிறாரு. நாம் ஒரு அவங்க 6 பேர் இருந்தால் 7 பேர் இருந்தால் நம்ம போனஸ் எடுத்துக்கணும், கிடைக்கும்போது அதுதான் சான்ஸ், போனஸ் எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. நீங்கள் வந்து 6 பேர் இருந்தாலும் சரி 7 பேர் இருந்தாலும் சரி, ஆப்போனண்ட் வந்து டூ ஆர் டைக்கு வர வைக்கிறதுக்காக நீங்கள் போனஸ் எடுக்க முடியாதுன்றீங்க. சச்சினும் சரி நரேந்திரும் சரி இதான் பண்ணுறாங்க. நரேந்திர பார்த்தீங்கன்னா உள்ளே போவார் போனஸ் எடுக்கிறதுக்காக, டீப் உங்களுக்கு ஹைட் கிடையாது. டீமில் வந்து எல்லாம் எக்ஸலண்ட் டிஃபெண்ட், எல்லா டீம்லேயும் எக்ஸலண்ட் டிஃபெண்டர் இருக்காங்க. கார்னர் இருந்தால் சரி, கவர் இருந்தால் சரி, இன்பொசிஷன் இருந்தால் சரி. நீங்கள் டீப்பாக உள்ளே போனீங்கன்னா மாட்டிக்கிறீங்கன்னு தெரியும் போது நீங்கள் என்ன பண்ணணும், லெஃப்ட் டு ரைட்டை அப்போதைக்கு எப்போ நீங்கள் வந்து வாட்ச் பண்ணி இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடி டச் பாயிண்ட் டைவு, ஒரு மேட்ச் 2 மேட்ச்சில் டைவ் அடிக்கிறீங்க, மல்டி பாயிண்ட் எடுக்கிறீங்க, அதோட நின்றுது. அதுக்கப்புறம் பாயிண்ட்ஸே வர மாட்டேங்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்கிட்ட பிளேயர் இல்லை, ஆனால் அந்த பிளேயர் இருந்திருந்தால் நம்ம ஜெயிச்சிருப்போன்னு இந்த இதே சொல்லக்கூடாது, எக்ஸ்கியூஸே சொல்லக்கூடாது. ஏன்னா நிறையா டைம்ஸ் பார்த்தீங்கன்னா மெயின் பிளேயரில் உதாரணத்துக்கு புனேரி டஃப் ஃபைட் கொடுக்குறாங்க, க்ளோஸராக போய் தோக்குறாங்க, ட்ரா பண்ணுறாங்க, வின் பண்ணுறாங்க, கடைசி நிமிஷத்தில் கூட ஒரு பாயிண்ட் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறாங்க. ஆனால் நாம் அதை தவறுறோம். கையில் இருக்கிற மேட்சை ஈஸியாக பாட்னாவாக இருந்தாலும் சரி, பெங்களூரு புல்ஸ்கிட்ட, தெலுங்கு டைட்டன்ஸ்கிட்ட, அப்புறம் தபங் டெல்லிக்கிட்ட, ஹரியானா ஸ்டீலர்ஸ்கிட்ட, இப்போ இன்றைக்கி விளையாண்ட மேட்ச்சு யூபி ஓதாஸ் கூட கையில் இருந்த மேட்ச் நம்ம தோத்துட்ருக்கோம். அதே மாதிரி தான் இன்னுமே வர சீசனாக இருந்தால் சரி, இந்த இது வந்து நம்ம போராடி செமிஃபைனல்ஸ் போகிறது ஒரு கனவு. ஆனால் அந்த கனவு நடக்குமான்னு ஒரு டவுட்டு தான். காரணம் என்னென்னா தோத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்ம டீமில் ஒரு யுனைட்டி இல்லை. ஒன்று டிஃபென்ஸ் நல்லா இருந்தால் நான் ரைடர்ஸ் சரியில்லை, ரைடர்ஸ் நல்லா இருந்தால் டிஃபென்ஸ் சொதப்புறாங்க. இது எப்போ திருத்துவாங்கன்னு தெரியாது, ஆனால் திருத்துனா நல்லாயிருக்கும். நான் நினைக்கிறேன் என்னதுன்னா சாஹில், நரேந்தர், சச்சின் 3 பேர்த்தையும் இந்த சீசன் போதும், விட்டுருங்க. அவங்கள்ட்ட எந்த ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, அவங்கள எடுத்துருங்க. இருக்கிற பெஞ்ச் பிளேயர்ஸை வச்சு விளையாடுங்க, தோத்தாலும் சரி. அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து அடுத்த சீசனுக்கு இந்த டீமில் யார் தேருவாங்க அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் எடுங்க. இல்லையா வேறு வாய்ப்பே கிடையாது. நெக்ஸ்ட் சீசன் இதேமாதிரி அடிபடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மேலே வைக்கிற கான்ஃபிடென்ட் யங் பிளேயர் மேலே கான்ஃபிடென்ட் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னொன்று, டீமில் ஒரு ப்ராப்பராக பேலன்ஸ் இருக்கணும். இப்போ இந்த பிளேயருக்கு பதில் இன்னொரு பிளேயர் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இன் பொசிஷனில் ஒரு ஆள் இல்லைன்னா ஒரு தூக்கி கவரில் போடுறீங்க, கவரில் ஆள் இல்லைன்னா கார்னரில் போடுறீங்க, இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகும்னா அந்த இடத்துக்கு ப்ராப்பரான பொசிஷனுக்கு ஆள் இல்லாமல் போயிடும். இதுதான் நம்ம பண்ணுற தப்பு. கடைசி நிமிஷத்தில் 2 பிளேயர் சைன் பண்ணுறீங்க, அது எக்ஸலண்ட் தான், நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ சாகருக்கு இதுக்கு முன்னாடி சீசன் இன்ஜுரி ஆகிருக்கு, போன சீசனில் கொஞ்சம் இன்ஜுரி சஃபர் ஆகிருக்கிறாரு. இந்த சீசனும் ஸ்டார்டிங் மேட்ச் இன்ஜுரி. அப்போ அவர் இன்ஜுரி ப்ரோனாக இருக்கிறவருக்கு நீங்கள் பேக்கப் பிளேயராக அமீர் பஸ்தமி மட்டும் வச்சுருந்தா போதாது. அமீர் பஸ்தமி அந்த இடத்துல வந்து டேக்கிள் ஆகி பெஞ்சுக்கு போயிட்டாருன்னா அவருக்கு இருக்கிற அந்த இடத்துல யார் விளையாடுவா? சரி, இன்னொரு ரைடரில் உங்களுக்கு வந்து மோகின் ஷாஃபாகியும் விஷாலும் எக்ஸலண்ட்டாக விளையாண்டு இருக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய தவறு என்னென்னா அவங்கள வந்து ப்ராப்பரான டைம் கொடுக்கறதில்ல. ஒன்று விஷால் இருந்து மேட்டில் இருந்தாருன்னா மோகின் ஷாஃபாகி வெளியே இருக்கார், இல்லை மோகின் ஷாஃபாகி உள்ளே இருந்தாருன்னா விஷால் வெளியே இருக்கிறார். மீதி பாயிண்ட் எடுக்க முடியாத பிளேயர்ஸை வச்சு விளையாண்டுகிட்டே இருக்கிறீங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நம்மளுக்கும் அவங்க ஆப்போனண்ட்க்கும் ஒன்று நெக் டு நெக்கு, இல்லைன்னு 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ். 2 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வச்சுருந்தா பத்தாது. எந்த நிமிஷம் வேணால் ஒரு டீம் வந்து 10 பாயிண்ட் எடுத்து முன்னேறி போயிட்டுருக்கோம். அது நம்ம கண் கூட மேட்ச் ஆன் மேட்ச் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சேரானா வந்து எக்ஸலண்ட் கோச், நான் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வெறும் டிஃபென்ஸை வச்சு மட்டும் நம்ம டீம்கிட்ட வந்து பாசிட்டிவ் எடுக்க முடியாது, மேட்ச் வின் பண்ணவே முடியாது.
ஒரு சைடு நம்ம ரைடர்ஸும் ஹெல்ப் பண்ணணும். நான் என்ன சொல்கிறேன்னா, சேரண்ணா கூட வந்து ஒரு எக்ஸலண்ட் ரைடிங் கோச்னா ரைடர்ஸை வந்து இப்படி விளையாடு அப்படி விளையாடுன்னு சொல்லி கொடுக்குற ஒரு கோச். அது ஒரு அசிஸ்டன்ட் கோச்சோ இல்லை ஒரு 2 பேரும் கம்பைன் பண்ணி, இப்போ நிறைய டீமில் பார்த்துருப்பீங்க 2 கோச் இருப்பாங்க. ஆனால் இவர் இந்த டைமில் ஸ்ட்ராட்டஜிக் கோச்சாக போட்டு சீஃப் கோச்சின்னு போட்டிருக்காங்க உதயகுமார் சாரை. பட் அவர் கூட இருந்து என்ன இது பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆஃப் த கோர்ட்டுக்கு அந்த பக்கம் வேணா அவங்க மேட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க வேணா பேசிக்குவாங்களாட்டுக்கு. மற்றபடிக்கு இந்த இதில் அவங்க எந்த ஒரு இதுவும் கொடுக்கறது இல்லை பிளேயர்ஸ்க்கு. ஒன்லி சேரண்ணா மட்டும்தான் அது ஸ்ட்ராட்டஜி கோச்சு அவர் தான் கொடுப்பார், இல்லைன்னு நான் சொல்ல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அசிஸ்டன்ட் கோச் இருக்கணும். அது ரைடிங்கில் எக்ஸலண்ட்டான கோச்சாக இருக்கணும். இனி வேறு சீசனுக்கு சேரானா டிஃபென்ஸில் எக்ஸலண்ட்டான கோச். பட் ரைடிங்கில் ஒரு பிளேயரு இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறாருன்னா அவருக்கு வந்து சொல்லித்தர ஸ்கில்ஃபுல்லான ஒரு ரைடர் கோச்சு அசிஸ்டன்ட் கோச்சாக இருக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, நம்ம இந்த சீசனில் எக்ஸலண்ட் பிளேயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பஸ்தமி, நிதேஷ், விஷால், மொகின் சஃபாங்கி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1-2 பாயிண்ட் அனுஜ் கூட ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாண்டது, அபிஷேக் 2 மேட்ச் நல்லா அது பத்தாது. நான் சொல்கிறது கண்டினியூவாக நீங்கள் விளையாடணும், நல்லா விளையாடணும். அப்போ தான் ஒரு 2 மேட்ச் நல்லா விளையாடுறாங்க, அப்புறம் தேவையில்லாத டேக்கிளில் 2-3 மேட்ச் ஃபெயில் ஆகுறாங்க. அந்த மாதிரி விளையாடக்கூடாது. 2-3 மேட்ச் நல்ல ரைட் பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்படியே நரேந்தர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் எக்ஸலண்ட்டாக ஒரு 3 மேட்ச்சு இப்போ சூப்பர் 10 எடுத்தார். அதுக்கப்புறம் எங்கே நரேந்தர் எங்கே சச்சினுங்கிற மாதிரி தேட வேண்டியதாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சான்ஸ் வந்து ஒரு பிளேயர் வந்து ஃபெயில் ஆகுறாரு அந்த பொசிஷனில் அப்படின்னா நீங்கள் உடனே சப்ஸ்டியூட். நிறைய டீம் பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு பெங்களூர் புல்ஸே பார்த்தீங்கன்னா பிரதீப் நவால் பார்த்தீங்கன்னா மிஸ்டேக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, இல்லை டேக்கிள் ஆயிடுறான்ட்டு டக்குன்னு அவர் சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டக்குன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு செகண்ட் ஹாஃபில் பெஞ்ச் பண்ணிட்டு அவருக்கு போய் வேறு பிளேயர் போடுறாங்க. ஏன்னா அப்போ தான் டீமுக்கு ஒரு இது கிடைக்கும், பாயிண்ட் வரக்கூடிய சூழ்நிலை. இல்லைன்னா டீம் இப்படியே போச்சுன்னா லாஸ் ஆயிரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பிளேயர் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது மாதிரி நம்ம பண்ணணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், கடைசி 10வது நிமிஷத்தில் அந்த பிளேயர் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அந்த பிளேயர் வந்து 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அவராலையும் முடியாதுங்க. கடைசி 10 நிமிஷத்தில் என்ன பண்ண முடியும், பாயிண்ட் அவ்வளோ பாயிண்ட் லீடில் அவராலையும் எதுவும் பண்ண முடியாது. அதே மாதிரி குரூஷியல் டைமில் தமிழ் தலைவர்ஸ் வந்து 10 பாயிண்ட் அப்படியே வாரி வழங்கிடுறாங்க ஆப்பனண்ட்டுக்கு. அந்த மேட்ச் ஒரு கேபிட்டலைஸ் பண்ணி விளையாட மாட்டேங்கிறாங்க. அந்த பாயிண்ட் ஆப்பனண்ட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே காமாக விளையாடுறாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3-4 மேட்ச் காமாக விளையாண்டா, அதுக்கப்புறம் எங்கே தான் அந்த காம் போச்சுன்னு எங்கன்னு தெரில. அடுத்த பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ட்டே இல்லை. இந்த பிளேயரை நம்ம டேக்கிள் பண்ணணும், கரெக்டான ஒரு கான்ஃபிடென்ட்லாம் விளையாடுறாங்க. இந்த பிளேயரை டேக்கிள் பண்ணுறோமா, அந்த பிளேயர் வந்து இந்த இடத்துக்கு என் லைன் கிட்ட வந்து போனஸ் எடுக்க வந்தால் நான் பிடிச்சிருவேங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் எல்லாமே பிடிக்கிறாங்க, டேக்கிள் பண்ணுறாங்க. அதனால என்ன, நம்ம ஈஸியாக பாயிண்ட் கொடுத்துட்றோம், மல்டி பாயிண்ட்டும் கொடுத்துட்றோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டால் ரைடரோ இல்லை ஸ்பீடி ரைடரோ இல்லைன்னா நம்ம மாற்றோம். ஏன்னா டூஆடை சுச்சுவேஷனில் இல்லை சூப்பர் டேக்கிள் சுச்சுவேஷனில் அந்த மாதிரி ரைடர்ஸ் நம்ம ஸ்கவுட் பண்ணோம். ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, யுவா கபடியில் வந்து எக்ஸலண்ட் பிளேயர்ஸ் இருக்கிறாங்க. ஸ்கவுட் பண்ணி எடுத்து நாம் அடுத்த சீசனுக்கு க்ரூம் பண்ணோம். இந்த சீசன் இது ஒரு நிறையா பாடத்தை தமிழ் தலைவர்ஸ் கற்றுக் கொடுத்துருக்கோம். இதை வச்சு நெக்ஸ்ட் சீசன் இதே மாதிரி பில்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு ஒரு 2 கோடியோ இல்லை 2.5 கோடியோ இருந்ததுன்னா அதுக்கு வந்து நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 50 லட்சமோ இல்லை ஒரு 60 லட்சத்துலேயோ ஒரு பிளேயரை, ஒரு நல்ல ஒரு ரைடரை வாங்கிட்டு மீதி காசை அதுக்கு பேக்கப்பான பிளேயர்ஸை நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் ஒட்டுக்கா ஒரே ஸ்ட்ரெச் நம்ம பண்ணோம். இதே மாதிரி தான் தெலுங்கு பண்ணிகிட்டு இருந்தாங்க லாஸ்ட் சீசன். இந்த சீசனும் அப்படி தான் பண்ணாங்க. பட் அவங்க என்னென்னா அதுக்கு இது பண்ணக்கூடாதுன்ட்டு அவங்க கரெக்டாக பிளேயர்ஸ் அந்த இடத்துல டீம் ரொம்ப இதாக போயிட்டு இருந்தது ஃபஸ்ட்டு ஒரு 5 to 6 மேட்சஸ். அதுக்கப்புறம் கம்பேக் கொடுத்தாங்க. இப்போ ஃபஸ்ட்டு ஹரியானா ஸ்டீலர்ஸ் ஃபஸ்ட்டு, செகண்ட் பிளேஸில் வந்து தெலுங்கு. இவங்க 2 பேரும் மாறி மாறி அடித்து விளையாண்டுட்டு இருக்காங்க.
பார்க்கலாம். இனி வர ரிமைனிங் இருக்கிற 10 மேட்சஸ் தமிழ் தலைவாஸ் எப்படி விளையாடுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் 12 மேட்ச் விளையாண்டுருக்கோம். 4 வின்னு 7 லாஸு 1 ட்ரா, மொத்தம் 28 பாயிண்டில் 10வது பிளேஸில் இருக்கோம். அதே மாதிரி யூபி யோதர்ஸ் பார்த்தீங்கன்னா 11 மேட்ச் விளையாண்டு 5 வின்னு 6 லாஸு 1 ட்ரா, அவங்க 32 பாயிண்டில் இருக்காங்க. 33 பாயிண்டில் இருக்காங்க. நம்ம இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா 16 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோற்றுருக்கோம். நம்ம பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ப்ளஸில் தான் இருப்போம். ஏன்னா ஒரு மேட்ச் நம்ம அதிக பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் ஜெயிக்கிறோம், ஒரு மேட்ச்சில் வந்து கம்மி பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் தோக்குறோம். இந்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம 16 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில், ஆனால் நம்ம ப்ளஸில் தான் இருப்போம். நம்ம 10வது பிளேஸில் இருக்கோம். ஆனால் நம்ம ஒரு வெறியோடு ஆடணும். அடுத்த மேட்ச் வந்து இதுதான் தமிழ் தலைவாஸ், இப்படி இருந்த தமிழ் தலைவாஸ் இப்படி விளையாண்டாங்கன்னு சொல்கிற மாதிரி விளையாடணும். சரி கைஸ், எனிவே இதோட நான் என்னோடய வீடியோ முடிச்சுக்கிறேன். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். சரிங்க, நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க. என்னோடய கருத்துக்கள் ஏதோ யாரையோ புண்படுத்தியிருந்தேன், மன்னிச்சுக்கோங்க. என்னோட ஆதங்கத்தை தமிழ் தலைவாஸ் மேலே இருக்க இந்த பிரச்சனையை கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஜெயிச்சிருக்கலாம். இந்த மேட்ச் இதுக்கு முன்னாடி நிறையா மேட்ச் ஜெயிச்சிருக்கலாம். கையில் இருந்த மேட்ச்சை நம்ம கோட்டை விட்டோம், அதுதான் சொல்லணும். அதனால் இனி இருக்கிற 10 மேட்சஸும் இப்படி வந்தாங்க, இப்படி விளையாண்டாங்கன்னு நம்ம ஜெயிச்சு மேலே வரணும். நீங்கள் செமிஃபைனல்ஸ் போகலனாலும் ஒரு மேட்ச்னால் ஃபைட் பண்ணி தோத்தா சந்தோஷமாக இருக்கும். நம்ம சீசன் பை சீசன் அடிபட்டுட்டு தான் இருக்கோம், இல்லைன்னு சொல்லல. ஒரு 9th சீசன் விளையாண்ட மாதிரியாவது அட்லீஸ்ட் நம்ம விளையாடணும். சரி, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிப்பாங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட கருத்துக்களை பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஆல்சோ தமிழ் தலைவாஸ் ஃபேன்ஸ் அண்ட் ஆல் கபடி ஃபேன்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் போடுங்க. எந்த கருத்துக்களாக இருந்தாலும் சரி, கருத்துக்களை பதிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி மக்களே. இது நம்ம 1-to-1 ஸ்போர்ட்ஸ், லெட்ஸ் டாக் ஸ்போர்ட்ஸ் பேரை மாற்றி இப்போ 1-to-1 ஸ்போர்ட்ஸ் புது வெர்ஷனாக எல்லா இதை பற்றி பேசுவோம். நாளைக்கு உங்களுக்கு வந்து இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் ஃபஸ்ட்டு டே என்ன நடந்ததுங்கிறது ஒரு சின்ன அப்டேட்டாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். நன்றி மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.